இங்க பாருங்களேன் நம்ம சேர்மன் சாரு. அட நம்ம சேர்மன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். Good morning, sir. Good morning, students. Come on the dais and introduce themselves to the parents and students. I am Geeta, who's a drawing teacher for your student. Who's a PT teacher for the school. I'm Kalaivani, who's English teacher for primary classes. Maths teacher for higher secondary classes, that is from 6th to 12th standard. Vani, the science teacher for classes 1 to 6th standard. Teachers who are gathered here. இன்னைக்கு நம்ம வந்துட்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இங்கே கொஞ்சம் நிறையவே கொடுத்து விடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு கிளாஸ் லிசன் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வேணும். அதை பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது உங்களோட பேசுனதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி டுடே. தேங்க்யூ. சேஞ்சஸ்லாம் நம்ம ஸ்கூலில் நடக்க போகுது. எல்லா இடத்துலையும் மாட்ட போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இனிமேல் ஓகே மற்ற சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரா மேம் வந்துட்டு சொல்லுவாங்க. கமான் ஃப்ளோரா மேம். அது மட்டும் இல்லை, ஃப்ளோரா மேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நியூவான இங்கிலீஷ் டீச்சர் லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணாங்க. பட் ஆனால் அவங்களோட பண்ணுற அவங்க வந்துட்டு த வே ஆஃப் அப்ரோச் என்னை அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு தெரியுமா. ஸோ அதனால தான் இப்போ ஃப்ளோரா மேம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வைஸ் பிரின்சிபலாக இருக்காங்க. நம்ம எம்டி இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதுக்கெலாம் யார் காரணம் தெரியுமா? நீங்கள் தான் பேரண்ட்ஸ். நீங்கள் தான் வந்துட்டு மற்ற பேர்கிட்ட வந்துட்டு சொல்லி ஸ்கூலில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கீங்க பேரண்ட்ஸ். நீங்களும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கீங்க இதில். ஸோ உங்களுக்கு சின்னதாக ஒரு கைத்தட்டல் பண்ணிக்கலாமா பேரண்ட்ஸ்க்கு? கமான் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் கைத்தட்டல் பண்ணலாமா? எஸ் மேம். நிறைய செஞ்ச காரணத்தினால தான் ஐஸ்வர்யா மேமோட ஃப்ளோரா மேம் நியூ பிரின்சிபல் ஆக்கிட்டேன். ஏன்னா அவங்க வே ஆஃப் அப்ரோச் அவங்க புதுசாக க்ரியேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வைஸ் பிரின்சிபலாக இருக்க நிறைய ஒரு ஷீ டிசர்வ்ஸ் இட், அதுக்கு தகுதி இருக்குது. ஓகே, அவளுக்கு ஷீ நோஸ் ஹவு டு வைஸ் பிரின்சிபலாக இருந்தால் எப்படி பண்ணணும் தலைமை தாங்க தெரியுது. ஸோ அதனால தான் அவங்களை வைஸ் பிரின்சிபலாக செஞ்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃப்ளோரா மேம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 1 year எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஸ்கூலில் இந்த 1 year எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல போகிறாங்க. ப்ளஸ் வந்து நம்ம எம்டி கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணத எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, விபியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எல்லா பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. கம் ஆன் வைஸ் பிரின்சிபல் மேம், வாங்க. குட் மார்னிங் பேரண்ட்ஸ், மை நேம் இஸ் ஃப்ளோரா and I have become the very vice principal of this MT International School due to our principal Shailaja. I would like to thank Mr. Shailaja for making me as a vice principal. Okay, the first year which I came to school is last year. So not the entire year. I came over the last 4 months. But the last 4 months was incredible. I enjoyed with children. Yes, obviously the strength was very low. Very less when compared to other schools. And I was not born in this nation. I was born from some other nation. But indeed I like this school and India. So I have I like only foreign schools. But here I don't even know that India has such schools with entirely different infrastructured buildings. I don't even know that. I have even shared this with students. You may ask your children parents. ஓஹோ, இங்க யூஎஸ் நாட்டு சார்ந்தவங்களா? நினைச்சேன். மை காட், நம்மள மாதிரி இவங்க யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்களா? இவங்களை பார்த்தப்பவே தெரியுது. இவங்க வே ஆஃப் ஸ்பீச் வச்சு தெரியுது. இவங்க எல்லாமே இந்த மேனேஜ்மெண்ட் ஹோலாகவே வந்துட்டு ஏதோ ஒரு ஃபாரின் ஃபேமிலின்னு தான் இருக்காங்க. அதனால தான் இங்கே நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்க. மை காட், இட்ஸ் வெரி ஆசம். ஆனால் இந்தியாவோட ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குன்னு மேட்ச் கூட பார்க்கல. இட் வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்கூலால தான் எனக்கு இந்தியாவோட ஸ்கூல்ஸோட பெட்டர் மாடல் எனக்கு கிடச்சிடு. இந்தியாவோட ஸ்கூல்ஸ் வந்துட்டு ரொம்ப அந்தளவுக்கு நல்லா இருக்கான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்தியா பற்றி கொஞ்சம் இதுவாக நினச்சிட்டேன். பட் ஆனால் இங்கே இந்தியாவுக்கு வந்தோடனே தான் தெரியுது, இந்த ஸ்கூலுக்கு வந்தோடனே தான் தெரியுது. இந்தியா இஸ் அ வெரி குட் கண்ட்ரி which is 7 largest population. And இங்கே நிறைய பீப்புள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் இருந்தாலும் ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த ஈக்குவாலிட்டி அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்தியாவுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி வேறு எந்த நாட்டுமே இருக்காது. இட்ஸ் வெரி நைஸ். இந்தியாவில் இருக்கிற எனக்கு ரொம்ப பெரிய ஆனந்தமாகவே இருக்குது. ப்ளஸ் வந்து என்னோட ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து only இங்கிலீஷ். ஓகே,
நான் பிறந்து வளர்ந்த நாட்டில் எல்லாமே யூஎஸ் தான். ஸோ அதில் இங்கிலீஷ் தான் ஸ்பீக் பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கே வந்தவனுன்னா இங்கிலீஷை விட இங்கிலீஷ் தான் பெஸ்ட், வெரி வெரி பெஸ்ட் லாங்குவேஜ், வெரி வெரி சுப்பீரியர் லாங்குவேஜ் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இங்கே வந்தவனை தான் தெரியுது தமிழ் தான் வெரி 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 குட் லாங்குவேஜ்னு. தமிழ் தான் திராவிடன் லாங்குவேஜ். இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி சிறப்பு விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. இது ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்தியாவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அதில் வந்து இங்கே ஸ்கூலோட எக்ஸ்பீரியன்ஸ் வெரி வெரி குட். நான் நிறைய இங்கிலீஷ் பேசினால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை பார்த்து நிறைய இங்கிலீஷ் பேச கற்றுட்டாங்க. அவங்கள இங்கிலீஷ் ஆன்சர் பேப்பர்ஸ்லேயே பார்த்தேன். அவங்களோட vocabularies ரொம்ப சூப்பர். உங்களை பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் தான் அந்த அளவுக்கு இருக்கீங்க. உங்களோட சில்ட்ரன் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்குறாங்க. அதை நினச்சிதான் இந்த ஸ்கூலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்துட்டு இங்கிலீஷ் பசங்களுக்கு கற்றுன்ற மாதிரி பசங்க கற்றுங்கிற மாதிரி அதே மாதிரி தான் பசங்க வந்துட்டு தமிழ் பேசுகிற பார்த்து நானும் தமிழ் கற்றுந்தேன். இது வந்துட்டு ஒரு நல்ல கம்யூனிட்டியாக இருந்துச்சு. என்னோட வியூஸ் எல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. இட்ஸ் a வெரி குட் நேஷன். இந்தியாங்கிறது வெரி குட் நேஷன். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஸ்கூல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயின்லி திஸ் எம்டி இன்டர்நேஷனல் ஸ்கூல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே இருக்க கார்டன்ஸ் எவ்வளோ நேச்சரிஸ்டிக்காக இருந்தது. இங்கே இருக்கிற இந்த காலத்தில் இருக்கிற எந்த ஒரு இடத்துலையுமே இருந்தாலுமே பிளான்ஸ் அவ்வளோ வளர்க்க மாட்டாங்க. பிளான்ஸ் ட்ரீஸ் கட் பண்ணுற இந்த காலத்தில் நம்ம சேர்மன் சார் வில்லியம் பென்டிக் வந்து நிறைய ட்ரீஸ் வந்து வளர்த்து வச்சுருக்காரு. இட்ஸ் வெரி குட். இது ரொம்ப வித்தியாசமான ஸ்கூலாக இருக்குது. நான் உண்மையாகவே சொல்கிறேன். ஐ லைக் த ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் பேரண்ட்ஸ் உண்மையாக சொல்கிறேன், உங்களோட கிட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கேப்சர் பண்ணிக்கிறாங்க. நான் கற்றுக்கிட்ட எல்லாமே. அண்ட் ஐம் இங்கிலீஷ் டீச்சர் ஃபார் அப்பர் கிளாஸஸ், தட் இஸ் ஹையர் செகண்டரி கிளாஸஸ் ஃப்ரம் 6 to 12 ரொம்ப ஃபாஸ்ட்டாக கேப்சர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 10th ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபாரின் ஸ்கூல்ஸ்லாம் போய் வேலை பார்த்துருக்கேன். பட் ஆனால் அங்கே வர ரிசல்ட்ஸை விட இங்கே இந்தியாவில் ஸ்கூலில் வர ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்தளவுக்கு மற்ற ஸ்கூலுக்கு கூட இருக்குமா தெரியல. உங்கள் ஸ்கூல் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஒரு ட்ரிப்புனா எவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் வா ஐ ஹவ் நெவர் சீன். ஃபாரினில் நிறைய இந்த மாதிரி இதை விட நல்லா இருக்கும். பட் ஆனால் இங்கே இருக்கிற ஸ்கூல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஹார்ட்லி இதை நான் ரொம்ப பெரிய விபி மேம் செம்ம ஸ்பீச் கொடுத்தாங்க. இந்த புது மேம்ஸ் ரொம்ப நல்லா இருக்காங்களே, இவ்வளோ நல்லா இருக்காங்க. நம்ம ரிலேட்டிவ் ரோஸு இங்கே படித்தாலே போட பெரிய கலெக்டரேவா போல. இந்த ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூலாக இருக்கே, ஸ்கூலே மாட்ட வேண்டாம், இங்கே இருக்க வேண்டியதான். I would like to thank Vice Principal Mrs. Shailaja and William Benting and Mrs. Aishwarya for allowing me to give a speech on this orientation meeting. Thank you. ரொம்ப பேசிட்டாங்க இந்த மிஸ்ஸு. செம்மையான மிஸ்ஸு. டீச்சரும் சூப்பராக இருக்குது, மேனேஜ்மெண்ட்டும் சூப்பராக இருக்கே. என்னங்க ஸ்கூலெல்லாம் மாட்ட வேண்டாம், இங்கே சேர்த்து விடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சேர்மன் சார் பேச இருக்கிறாரு. Chairman Sir, Mr. William Benting, I would like to summon you for addressing the parents.